Hi, hello, welcome. Staff notations பற்றி லாஸ்ட் வீடியோவில் நான் எடுத்தேன். ஸோ அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. இந்த வீடியோவில் அதை பேஸ் பண்ணி சில நோட்ஸ் நம்ம எப்படி அந்த லெங்க்த்து அதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த ஸ்டாஃப் நோட்டேஷனை எப்படி நம்ம ரீட் பண்ணிக்கிட்டு எப்படி வாசிக்க போகிறோம் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீரீஸில் இதான் நீங்கள் பார்க்குற முதல் வீடியோவாக இருந்தால் ப்ளீஸ் என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துட்டு லேர்ன் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். முக்கியமாக இந்த வீடியோ போன வீடியோவுடைய கண்டினியூட்டி. ஸோ அதனால் லாஸ்ட் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ணேன் அதை அப்படி ஒரு சின்ன ரீகால் பண்ணிடுறேன். ஸ்டாஃப் நோட்டேஷன், ஸ்டாஃபுங்கிறது ஒரு 5 லைன்ஸ், கலெக்ஷன் ஆஃப் 5 லைன்ஸ், அதுதான் ஸ்டாஃப். ஸோ அதில் நம்ம சர்க்கிள் பேஸ்டு சிம்பிள்ஸ் ப்ளேஸ் பண்ணி இது ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஒரு நோட் நம்ம நேம் பண்ணுவோம். ஸோ இந்த சிம்பிள் பேர் ட்ரிபிள் கிளஃப். ஸோ இது கிளஃபில் நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம கீபோர்டு பியானோவை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் கிளஃப் அண்ட் பேஸ் கிளஃப் அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். இது பேஸ் கிளஃப். ஸோ பேஸ் கிளஃப் இப்போதைக்கு நான் பார்க்க போகிறதில்ல, ட்ரிபிள் கிளஃப் மட்டும் நம்ம ஃபியூ கிளாஸஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஸ்பேஸ் நோட்ஸ். ஸ்பேஸ் நோட்ஸ் அப்படிங்கிறது FACE 4 நோட்ஸ் வரும். இந்த பிக்சர்ஸ் FACE ஃபேஸ் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாட்டம் டு டாப் தான் நீங்கள் கவுண்ட் பண்ணி ஆகணும். அடுத்து லைன் நோட்ஸ் 5 லைன்ஸ் EGBDF. ஸோ இதை நம்ம ஒரு சென்டென்ஸ் மூலமாக ஞாபகம் வச்சுக்கலாம். ட்ரெடிஷ்னலாக எவ்ரி குட் பாய் டஸ் ஃபைன் EGBDF. இதெல்லாம் நோட் லென்ஸ். ஸோ வெறும் சர்க்கிள் மட்டும் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் செமி பிரீவ். இதுக்கு நம்ம 4 பீட் ஹோல்ட் பண்ணணும். அடுத்து அந்த சர்க்கிளில் ஒரு லைன் ஆட் ஆகிடுச்சுன்னா அது மினிம். ஸோ அந்த லைன் ஸ்டெம்முன்னு சொல்லுவோம். மேல் நோக்கி இருக்கலாம் அல்லது கீழ் நோக்கி இருக்கலாம், டிபெண்ட்ஸ், அது நம்ம பார்ப்போம். அது மினிம் 2 பீட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு சேம் மினிம் மாதிரி இருக்கும், பட் அவங்களுக்கு சர்க்கிள் ஃபில் ஆகிருக்கும், ஷேடட். அது நமக்கு 1 பீட். அது கிராச்சட்னு சொல்லுவோம். ஸோ இந்த நேமிங் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் நேமிங் இட்டாலியன் நேம். ஆக்சுவலாக இந்த செமி பிரீவ், மினிம், கிராச்சட் அப்படிங்கிறதுலாம் இட்டாலியன் நேம்ஸ். ஸோ அது எக்ஸாம் பேஸ்டு நம்ம பீசஸ்லாம் நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்பவே முக்கியம். அதனால் அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, இதை பேஸ் பண்ணி நான் பார்க்க போகிற லெசன் இதுதான். ஸோ இதை பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்ரி சாங் கிளஃப் சிம்பிள் ஆரம்பிக்கும். ஸோ லைனில் ட்ரிபிள் கிளஃப் நம்ம இருக்குது, அதனால் நம்ம அந்த ட்ரிபிள் கிளஃப் நோட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீ சிக்னேச்சர் வரும். அது நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். கீ சிக்னேச்சர்னா என்னென்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா. ஷார்ப்பு, ஃப்ளாட் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்க பெர்மனண்ட்டாக நம்ம அந்த சாங்கில் வாசிக்கிறதுக்கு. அதுதான் கீ சிக்னேச்சர். அடுத்த பொசிஷன் இந்த 4/4, 2/4, 6/8 அது மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். டைம் சிக்னேச்சர்னால் என்ன பீட்டில் நீங்கள் வாசிக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். இப்போ 4/4ங்கிறது மீனிங் என்ன அப்படின்னா 4 கிராச்சட்ஸ் பெர் பார். ஒரு பாருக்கு 4 கிராச்சட் வாசிக்கணும். அதாவது 1 2 3 4 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி தாளக்கட்டில் போயிட்டே இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம அது தெரிஞ்சுப்போம். 4/4ங்கிறது ஃபஸ்ட்டு ரீட் பண்ணலாம். ஃபஸ்ட் லைனில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், அப்படியே ரீட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த நோட் என்ன? இது தேர்ட் ஸ்பேஸில் இருக்குது, சி. ஸோ இது சி நோட் கண்டுபிடிச்சாச்சு இல்லைங்களா. என்ன பிச்சுன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நீங்கள் எவ்வளோ கவுண்ட் இதை நீங்கள் வாசிக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கவுண்ட் இது சர்க்கிள். ஸோ சர்க்கிளாக இருந்தால் என்ன பண்ணணும்? எவ்வளோ கவுண்ட்? எஸ், 4 கவுண்ட்ஸ். ஸோ 4 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் இதை ரீட் பண்ணும்போது எப்படி சொல்லலாம்? சி 4 கவுண்ட்ஸ் அல்லது சிம்பிளி C4. ஓகே, நெக்ஸ்ட் நோட் வாங்க. என்ன நோட்? இது 4th லைனில் இருக்குது, அதனால் லைன் நோட்ஸ். அப்போ என்ன ஆகும்? 4th லைன்னா எவ்ரி குட் பாய் டஸ் டி. ஸோ டி. ஸோ டி எவ்வளோ கவுண்டில் இருக்குது? 4 கவுண்ட். அடுத்த நோட் 4th ஸ்பேஸ். 4th ஸ்பேஸுங்கிறது FACEயோடைய 4th. ஸோ E அதுவும் சர்க்கிள் மட்டும் இருக்குது, அதனால் 4 கவுண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5th லைன். அது எவ்ரி குட் பாய் டஸ் ஃபைன், Fல இருக்குது. இதுவும் நம்ம சர்க்கிள் இருக்கிறதுனால 4 பீட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இது நான் புதுசாக இப்போ சொல்லித்தர போகிறேன். ஸோ எஃப்க்கு அப்புறம் அடுத்து வர ஸ்பேஸ் தான், அதனால் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இட்ஸ் அ ஸ்பேஸ் அபவ் த ஸ்டாஃப்.
அப்போது இது வந்து எஃப்க்கு அடுத்து இருக்கிறதுனால என்ன நோட் ஜி. ஸோ ஜி 4 கவுண்ட்ஸ். ஜி இதை நம்ம சேர்த்து வாசிக்க போகிறோம், அதனால தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் அது ரிட்டர்ன் ஆகுது பாருங்கள், FED 4 கவுண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இது சிம்பிள்ஸ் எல்லாம் மாறுது. இப்போ இது என்ன உங்களுக்கு அதே சி நோட். நீங்கள் வந்து நோட் கண்டுபிடிக்கிறது வந்து அந்த சர்க்கிள் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ சர்க்கிளில் வந்து எங்கே இருக்குது, சியில் இருக்குது, அதாவது தேர்ட் ஸ்பேஸில். கூடவே ஒரு லைன் இருக்குது. ஸோ லைன் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும், சி நோட் கவுண்டிங் வந்து 2 கவுண்ட்ஸ். அடுத்து வந்து D 2 கவுண்ட்ஸ், E 2 கவுண்ட்ஸ், F 2 கவுண்ட்ஸ், G 2 கவுண்ட்ஸ். மறுபடியும் டிசைனிங்கில் வருது, F 2 கவுண்ட்ஸ், E 2 கவுண்ட்ஸ், D 2 கவுண்ட்ஸ். இது 2 டைம்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன இருக்குது, மினிம் மாதிரியே இருக்குது. பட் என்னென்னா உங்களுக்கு கலர்ட் ஆகிருக்கு. அப்போ எவ்வளோ பீட் அது, 1 பீட். ஸோ C 1 பீட் பாருங்கள், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பே பாருங்கள். C 1 பீட், D 1 பீட், E 1 பீட், F 1 பீட், G 1 பீட், F 1 பீட், E 1 பீட், D 1 பீட். ஸோ இது மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. ஸோ லாஸ்ட்டு C பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பீட்ஸ். ஸோ இதை நம்ம வாசிக்க போகிறோம். இப்போது ரெடியாக இருங்க. கீபோர்டில் செட் பண்ணிங்க, கூடவே எனக்கு கூட சேர்ந்து வாசிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பீட்டில் இருக்கணும். ஸோ 1 2 3 4, 1 2 3 4. இதை வந்து நம்ம காலில் டேப் பண்ணலாம். ஸோ 1 2 3 4. அல்லது இதுக்கு வந்து சம் கைடு இருக்குது. நம்ம கைடுன்னா என்னென்னா சப்போர்ட்டாக. இப்போது இது நான் யூஸ் பண்ணுறது வந்து கீபோர்ட். ஸோ கீபோர்டில் வந்து உங்களுக்கு ரித்தம்லாம் கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் இப்போ போட்டு காட்டுறேன். ஸோ இது மாதிரி ரித்தமும் இருக்கும். பியானோவில் வந்து அந்த ரித்தம்லாம் இருக்காது. ஸோ டிஜிட்டல் பியானோவில் மெட்ரோனோம்ங்கிற ஒரு சவுண்டு வரும். 1 2 3 4. சில கீபோர்டில் இந்த மெட்ரோனோம் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கனாலே போதும். மெட்ரோனோம்னு சர்ச் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஆப் மாதிரி மினி ஆப்பாக இருக்கும். அல்லது நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்ஸில் iOS ஆப்ஸ் எல்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ அது கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். ரெடியாக இருங்க. நான் இப்போ வயலின் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த லெங்த் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம 5 ஆக்டேவ் கீபோர்டில் மிடில் சி எங்கே இருக்கோ அதுக்கு அடுத்த சி தான் இந்த பொசிஷன், நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற பொசிஷன். ஸோ அதனால் இங்கே வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 5 ஃபிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். 1 2 3 4 5. எந்த ஃபிங்கர் சேஞ்சஸுமே கிடையாது. அந்த 5 ஃபிங்கர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். 2 3 4. இப்போ 4 பீட்ஸ் பார்த்தோம். இப்போ 2 பீட்ஸ். இப்போ 1 பீட்ஸ். பீட் லாஸ்ட்டாக. ஓகே, இது மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரிவைண்ட் பண்ணி மறுபடியும் பாருங்கள். கூடவே சேர்ந்து வாசிங்க. வாட்ச நோட்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சின்ன சாங்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கமெண்ட்டாக கொடுங்க. டவுட்ஸ் எல்லாமே கமெண்ட்டாக கொடுங்க. நான் ஆன்லைனில் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்பட்டால் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. ஸோ உங்களுக்கு ரெகுலராக கிளாஸஸ் வேணுனாலும் செப்பரேட்டாக உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் கூட நான் கிளாஸஸ் எடுக்கலாம். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து நான் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.